வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிசி மாடல் டெஸ்ட் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் டெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து தனி பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 2003. கொஷின் நம்பர் 2, மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஏ, நேரு. கொஷின் நம்பர் 3, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது? ஆன்சர் பி, பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி. கொஷின் நம்பர் 4, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் பி, விதி 143. கொஷின் நம்பர் 5, இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எது? ஆன்சர் டி, பத்திரிகை. கொஷின் நம்பர் 6, 4வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் பி, காஷ்மீர். கொஷின் நம்பர் 7, தானிய களஞ்சியம் எங்கு அமைந்திருந்தது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 8, அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, இல்துமிஷ். கொஷின் நம்பர் 9, கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் பி, 1529. கொஷின் நம்பர் 10, ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி, வெல்லோசி. கொஷின் நம்பர் 11, அதிக துணைக்கோளை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் சி, வியாழன். கொஷின் நம்பர் 12, பூமியின் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் எது? ஆன்சர் டி, எல் அலைகள். கொஷின் நம்பர் 13, மலைவாழ்விடங்களின் இளவரசி என்றழைக்கப்படும் ஊர் எது? ஆன்சர் ஏ, கொடைக்கானல். கொஷின் நம்பர் 14, அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? ஆன்சர் டி, அட்லாண்டிக் பெருங்கடல். கொஷின் நம்பர் 15, சூரியனின் ஒளி அல்லது வெப்பம் புவியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு? ஆன்சர் சி, 8 நிமிடங்கள். கொஷின் நம்பர் 16, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? ஆன்சர் ஏ, அமெரிக்கா. கொஷின் நம்பர் 17, மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு? ஆன்சர் ஏ, 1921. கொஷின் நம்பர் 18, வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? ஆன்சர் டி, 1969. கொஷின் நம்பர் 19, உத்தம மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் பி, எட்வின் கேனன். கொஷின் நம்பர் 20, ஜவஹர் ரோஜகர் யோஜனா எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 1989. கொஷின் நம்பர் 21, தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் டி, நீலகிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலின விகிதத்தில் வந்து எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா அது தருமபுரி. தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா நீலகிரி. கொஷின் நம்பர் 22, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் மிக உயர்ந்த மலை எது? ஆன்சர் ஏ, சேரவராயன் மலை. கொஷின் நம்பர் 23, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? ஆன்சர் பி, 1972. கொஷின் நம்பர் 24, தமிழ்நாட்டின் டெட்ராய்டு எது? ஆன்சர் ஏ, சென்னை.
கொஷின் நம்பர் 25. நேரு விளையாட்டரங்கம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் சி, கோயம்புத்தூர். கொஷின் நம்பர் 26. இந்தியாவின் 27வது மாநிலம் எது? ஆன்சர் டி, உத்தரகாண்ட். கொஷின் நம்பர் 27. ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம் எது? ஆன்சர் ஏ, டேராடூன். கொஷின் நம்பர் 28. பொறுத்துக. மாநிலம் தலைநகர் வந்து கொடுத்துருக்காங்க, மாநிலம் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, தலைநகரம் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியாக வந்து பொருத்தணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 4, 3, 2, 1. அதுதான் வந்து சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 29. 7 சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று எது? ஆன்சர் ஏ, அசாம். இங்கே பொறுத்துகளையும் வந்து அசோம் இல்லை, அசாம்னு வந்து மாற்றிக்காங்க. கொஷின் நம்பர் 30. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? கட்டாக். கொஷின் நம்பர் 31. மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? ஆன்சர் ஏ, பரப்பு இழுவிசை. கொஷின் நம்பர் 32. கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகளை கூறியவர் யார்? ஆன்சர் சி, கெப்லர். கொஷின் நம்பர் 33. ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்? ஆன்சர் சி, 746 வாட். கொஷின் நம்பர் 34. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 35. கொழுப்பில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் பி, ஸ்டியாரிக் அமிலம். கொஷின் நம்பர் 36. வலிமை குறைந்த அமிலம் எது? ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 37. நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் தனிமத்தின் விகிதம் என்ன? ஆன்சர் ஏ, 2:1. கொஷின் நம்பர் 38. பிவிசி பிளாஸ்டிக்கின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் டி, பாலிவினைல் குளோரைடு. கொஷின் நம்பர் 39. இந்தியாவில் நிலக்கரி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1774. கொஷின் நம்பர் 40. நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, மோஸ்லே. கொஷின் நம்பர் 41. மானஸ் வன உயிரி சரணாலயம் எங்குள்ளது? மானஸ் பார்த்தீங்கன்னா அசாம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 42. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஏ, அமோனியம் சல்பேட். கொஷின் நம்பர் 43. வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் டி, பெரிபெரி. கொஷின் நம்பர் 44. செல்லின் உட்பொருள்களை கடத்துவது எது? ஆன்சர் பி, எண்டோபிளாச வலை. கொஷின் நம்பர் 45. புரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் ரைபோசோம்கள் எவை? ஆன்சர் பி, 70S ரைபோசோம்கள். கொஷின் நம்பர் 46. நாம் பருகும் காபி மற்றும் தேநீருக்கு சுவையூட்டும் பாக்டீரியா எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பாசிலஸ் மெகதீரியம். கொஷின் நம்பர் 47. சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் சி, ஜான் ரே. கொஷின் நம்பர் 48. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எப்போது? ஆன்சர் ஏ, பிப்ரவரி 9. கொஷின் நம்பர் 49. தென்னாட்டு ஆக்ஸ்போர்டு எனப்படுவது எது? ஆன்சர் சி, பாளையங்கோட்டை. கொஷின் நம்பர் 50க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி வந்து பிசி எக்ஸாம் வரைக்கும் வந்து டெய்லி வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து ஈவினிங் 7:00 வந்து அப்லோட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.